இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்படும் இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 முதல் 44 முடிய உள்ள இறை வசனம். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்தபோது அதன் அழிவை குறித்து கண்ணீர் விட்டு அழுத ஒரு உருக்கமான காட்சியை நமக்கு சொல்கிறது. இயேசுவின் ஆழ்ந்த அன்பு, ஏக்கம் மற்றும் மிகுந்த துயரம் ஆகியவற்றை காட்டுகிறது. எருசலேம் நகரை பார்த்தபோது இயேசு அழுதது அந்த நகரின் எதிர்கால அழிவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறது. ஆனால் அதன் அடிப்படை காரணம் சமாதானத்தின் வழியை அறியாமையாகும். எருசலேம் மக்கள் உண்மையான சமாதானத்தை அருளும் இயேசுவை, அதாவது மெசியாவை அடையாளம் காண தவறினர். அவர்கள் உலக அதிகாரத்தையும் தங்கள் சொந்த விடுதலையையும் மட்டுமே தேடினர். ஆண்டவரே, அவர்கள் நடுவில் இருந்தும் மக்கள் தங்கள் மீட்பர் யாரென்று உணராமல் அவரை புறக்கணித்தனர். இதுவே அவர்களின் அழிவுக்கு காரணமாய் அமையும் என்று இயேசு மிகுந்த வருத்தத்துடன், கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என கூறுகிறார். இயேசு அன்று எருசலேமுக்காக அழுதது போலவே இன்று நமக்காகவும் கண்ணீர் விடலாம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கடவுள் நம்மை தேடி வரும் காலமே. நம்மை வழிநடத்த வரும் திருவசனத்தையும் நம் அருகில் இருக்கும் மனிதர்கள் வழியாக கிடைக்கும் அறிவுரைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா என்று சிந்திப்போம். உண்மையான சமாதானம் உலக இன்பங்களிலோ அல்லது மனித அதிகாரத்திலோ இல்லை. அது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவில் மட்டுமே உள்ளது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் மீட்பின் வாய்ப்பை, மன மாற்றத்திற்கான நேரத்தை நாம் வீணாக்காமல் உடனடியாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடப்பதே விவேகமானது. ஜெபம். தேடி வரும் தெய்வமே, எங்கள் வாழ்வில் நீ தேடி வரும் காலங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உண்மையான சமாதானத்தை அருளும் உம்மை ஒருபோதும் புறக்கணியாமல் இருக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமேன்.